மேகமலை புலிகள் காப்பக ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் சட்ட நடவடிக்கைகளிலிருந்து தப்பிப்பதற்காக அரசு ஊழியர்கள் ஆக்கிரமிப்பு நிலங்களை தாமாக முன்வந்து அரசிடம் ஒப்படைப்பதாக வருவாய்த்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகளிடம் கடிதம் அளித்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. அதாவது பாத்தீங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா மேகமலை, தும்மக்குண்டு, வருசநாடு உள்ளிட்ட 9 ஊராட்சிகளை சேர்ந்த 98 மலை கிராமங்களை மேகமலை புலிகள் காப்பகத்தை காரணம் காட்டி உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் 29ஆம் தேதி இந்த பகுதிகளில் உள்ள 4061 நபர்களை 5072 ஹெக்டர்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி இவர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பை அடுத்து முதற்கட்ட நடவடிக்கையாக இந்த பகுதிகளில் பணிபுரியும், அதாவது பாத்தீங்கன்னா இராணுவம், காவல்துறை, ரேஷன் கடை, மின்வாரிய அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகத்தில் அரசு துறை அலுவலர்களாக பணிபுரியும் 118 அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இந்த பகுதிகளில் வசிக்கும் நபர்களை கணக்கெடுத்து அவர்களிடம் உள்ள நிலங்களை கையகப்படுத்த தேனி மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன் அதிரடியாக உத்தரவிட்ட நிலையில அதன்படி ஆக்கிரமிப்பாளர்கள் என கருதப்பட்ட 118 அரசு ஊழியர்களின் குடும்பத்தினருக்கும் 3 முறைக்கு மேலாக நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக வருவாய்த்துறை மற்றும் வனத்துறை சார்பில் பாத்தீங்கன்னா நேற்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல தனி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 40 நில அளவையர்கள் நியமிக்கப்பட்டு இந்த பகுதிகளில் 10 குழுக்களாக பிரிக்கப்பட்டு GPS கருவிகள் மற்றும் வரைபடங்களின் உதவியுடன் இந்த பகுதிகளில் அந்த மேகமலை புலிகள் காப்பக பகுதிகளில் எல்லைகளை துல்லியமா அளவீடு செய்யும் பணிகளையும் இன்றிலிருந்து ஈடுபட உள்ளனர். இந்த நிலையிலே மேலும் ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டுள்ள அந்த அரசு ஊழியர்களின் விவரங்கள் அந்தந்த துறை தலைவர்களுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும். தகவல்களுக்கு நன்றி பாலமுருகன்.